ஒரு 2 குட்டி குஞ்சான்ஸ் 200 அடிச்சப்புறம் என்ன ஆச்சு? பதறாத சொல்கிறேன். டார்கெட் கரெக்டாக 271 ஆச்சா? நாங்கள் இப்போ பேட்டிங் பண்ணணும் ஓகேயா? நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஃபாலோ போடணும் ஓகேயா? சரி சொல்லுங்க, நாங்கள் மேட்ச் எப்படி கொண்டு போயிருப்போம்? எப்படி மேட்சை தூக்கிட்டு போயிருப்போம்? பேட்டிங்க்கு உள்ளே போயாச்சு. இங்கே என்னன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்டிக்கு பறக்குது. மொதல் ஓவரில் 1 போயிட்டு 2வது ஓவரில் இன்னொன்று. இப்போ 2 அவுட்டு. இப்படியே உள்ள வந்த ஆட்கள் எல்லாம் மிடில் தட்டி அப்படியே கொண்டு போனாங்க. இப்படியே மேட்ச் நல்லா போனால் நல்லா இருக்காதுலாம். போட்டு அடுத்த ஒரு விக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 விக்கெட்டு போயிட்டு. நீங்க மேட்ச் போச்சுன்னு தானே நினைக்கிறீங்க, பட் ஆனா கதையே அது இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ என்ட்ரி உள்ள போயிட்டேன். பால் வரும்னு பாக்குறேன், பால் வர மாட்டேங்க. ஆனா பாலை போட்டாங்க. என் கிட்ட வந்து சேர கொஞ்சம் நாள் ஆகுது. கடைசியில பார்த்தா ஒரு 71 ரன் பேலன்ஸ்ல இருக்கு. எங்க வெளியே டீம் இங்க 200க்கு ஆல் அவுட். வேற என்ன பண்ண? நான் இப்போ 100 அடிச்சேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன கமெண்ட்ல கழுவி ஊற்ற போறீங்களா? ஊத்துங்க, வேற வழி இல்லை. டால்ஃபின் போட்டுவிடுங்க அந்த சிரிக்கே மோச். மறக்காம ஒரு ஃபாலோ போட்டுருங்க. அடுத்த கேம் அப்டேட்டு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன்னா ஃபாலோ கீழே. அடுத்த நாங்கள் தரம்சாலா போய் விளாண்டோம். அந்த கதையை சொல்கிறேன் பாரு.